மதியம் 40 வருஷம். அவங்க கேள்வி என்ன கேளுங்க. ஆதம் சேர்றாங்களா, ஆதம் இஸ்லாம். ஆமா. அல்லாஹ் தஆலா அவங்கள பாவத்தை மன்னிக்கவே இல்லை. அவங்க வந்து ரசூலுல்லாஹ் துவா பக்கத்துல பாவத்தை மன்னிக்க சொல்றாங்க. அவங்க எப்படி தெரியும் ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்க ஆதம் எப்படி தெரியும் சொல்லுங்க. இரண்டாவது என் மனைவி தொழுவும் போது காத்து பிரியுதுன்றாங்க, அதை பத்தி விளக்கம் சொல்லுங்க சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, ஹசரத் அவர் விளக்கம் தருவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்டுக்கிறீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நடந்துவிட்ட ஒரு நிகழ்விற்காக இந்த உலகத்திற்கு வருகை தந்தாங்க. இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தாங்க. சொர்க்கத்தில் நடந்த நிகழ்வு என்ன? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் எதை வேண்டுமானால் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்க, நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி இங்கே இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு கட்டளையிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீ நெருங்காதீங்க, மற்ற எந்த கனியும் நீங்கள் புசித்து கொள்ளலாம்னு. அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துடலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மறந்துட்டு தடுக்கப்பட்ட அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டாங்க. அதனால் அல்லாஹு தஆலா அவங்களையும் அவங்களுடைய துணைவியாரையும், அவங்களும் அவங்க துணைவியாரும் தான் சாப்பிட்டாங்க, அந்த 2 பேரும் இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிட்டான். இப்போ இந்த உலகத்து வந்ததுக்கு பின்னால் நடந்துவிட்ட அந்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஏறத்தாழ 300 வருஷ காலங்கள். கடைசியில் அல்லாஹ் தஆலா கல்பில் ஒரு விஷயத்தை போட்டான். அது என்ன? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை குறிப்பிட்டு இவர்களின் பொருட்டாலே யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இறைவனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் உன்னிட்ட கேட்குறேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னா, எப்படி இவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டால் கேட்டாங்க, எப்படி இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் உங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலே அதே ஹதீஸிலே வருது. ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா அல்லாஹ்ட்ட, இறைவனே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருட்டாலே என்னை மன்னித்து விடு அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ்வே கேட்குறான் அவங்கள பார்த்து, கைஃப அரஃப்தஹு, எப்படி உங்களுக்கு தெரியும், இன்னும் தான் அவங்கள நான் மனித உருவத்தில் படைக்கலையே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இறைவனே என்னை நீ படைத்து என்னோட உடம்பிலே ரூஹை ஊதிய போது அர்ஷினுடைய தூணை பார்த்தேன், அதில் எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்போ உன்னுடைய திருநாமத்தோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தையும் சேர்த்து நீ எழுதியிருந்த. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன் திருநாமத்தோடு இன்னொருடைய பெயரையும் சேர்த்து நீ எழுதியிருக்கிறாய் என்றாலே படைப்பினங்கள் அனைவரிலும் இவர்கள்தான் உனக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்களுடைய பொருட்டால் நான் கேட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னான், சதக்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சொன்னது உண்மைதான், அவர்களுடைய பொருட்டால் நீங்கள் கேட்டதுனால உங்களை நான் மன்னிச்சிட்டேன். இன்னொன்னையும் புரிஞ்சுக்கிறேங்க, லவ்லா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா ஹலக்துக, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மட்டும் இல்லாதிருந்தால் உங்களையே நான் படைச்சிருக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அந்த ஹதீஸில் இருக்கிறது, எப்படி தெரியும்னு தான் கேட்டீங்க. அல்லாஹ்வே அதை கேட்டுட்டான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சம்பந்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லிட்டாங்க. அதுதான் அரிசிலே எழுதப்பட்டிருந்த வாசகத்தை படித்தது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும்.